அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம்ங்கிற பாடத்தில் உசூலுல் ஃபிக்ஹ் புதன்கிழமை தோறும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற ஒரு பாடத்தை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வஹீயில் வந்ததை தான் அவங்க பின்பற்றணுமே தவிர, வஹி வராமல் அவங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கொள்றதுக்கு பவர் கொடுத்துருக்கானா அல்லாஹ் கொடுக்கல என்பதற்குரிய குர்ஆன் வசனங்களை நம்ம பார்த்தோம். அதனுடைய கூடுதல் தெளிவாக ஒரு சம்பவத்தை பாருங்கள். இது புகாரியில் 5400வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்கு போகிறாங்க. சாப்பாடெலாம் வச்சாச்சு. வச்சவுடனே அந்த விருந்து ரசூல்லா எடுத்து சாப்பிட போகும்போது மட்டன் இறைச்சி விருந்து வச்சுருக்குது புகாரி. அப்போ ரசூல்லா அதை எடுக்க போகும்போது அந்த வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இது உடும்பு கறி என்று சொல்வார்கள். உடனே கொண்டு போன கையை அப்படி எடுத்துருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடும்பு கறின்ற உடனே அவங்க வேறு ஏதோ ஆட்டுக்கறி ஏதோ நினச்சி எடுக்க போகிறாங்க. உடும்பு இறைச்சின்னு சொன்ன உடனே கையை எடுத்துடுறாங்க. அப்போ ரசூல்லாவோட அந்த ஹாலித் இப்னு வலீத் அவர்களும் போயிருக்கிறாங்க, அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்ட கேட்குறாங்க, ஹராமுன் ஹுவ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை இது என்ன ஹராமா, இந்த உடும்பு கறி ஹராமான்னு கேட்குறாங்க. ஃபஹுவா இலையில் ஏக்குல சாப்பிடுவதற்கு கையை கொண்டு போனார்கள். கீழலகு உடனே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இன்னஹு லப்புன், அது உடும்பு என்று சொல்லப்பட்டது. ஃபாம்சக்க எதகு தன்னுடைய கையை நினைச்சிட்டாங்க, உடனே மடக்கி கொண்டார்கள், நீட்டி கொண்டார்கள். இப்போ ஹாலிது கேட்குறாரு, ஹராமுன் ஹுவ, இது ஹராமா, சாப்பிட்ற கையை கொண்டு போயிட்டு உடும்புன்னு சொன்னோன்னே எடுத்துட்டாங்கன்னா என்ன வழங்குவாங்க, ஓ இது ஹராம் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஹாலித் இப்னு வலீத் கேட்குறாங்க, ஹராமுன் ஹுவ, இது ஹராமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இது ஹராம்லாம் கிடையாது, நாங்கள் இருந்த பகுதியில் இது கிடையாது, அதனால் இது எனக்கு பிடிக்கலை. அவங்க சில கிராமத்தில் வளர்ந்தாங்க இல்லையா, அதாவது செவிலித்தாயிட்ட வளர்ந்தாங்க, அந்த பகுதியில் எல்லாம் கிடையாதுனால எனக்கு அப்படி இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதனால் எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க. ஃபாஜிதனி ஆஃபு, எனக்கு பிடிக்கலை. சில பொருள் ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு இது பிடிக்கலைங்கிறாங்க. ஃபாக்கல ஹாலிதுன், உடனே ஹாலிது சாப்பிட ஆரம்பித்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்துரும், ரசூலுல்லாஹ் அதை பார்த்துக்கிட்டே இருக்க ஹராம் இல்லைன்னு அவர் போட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டார். இது புகாரியில் 5400வது ஹதீஸ். இதில் இந்த உடும்பு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கலை. அவங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் ஹராம் ஆச்சா? அவங்களுக்கு பிடிக்கலையே தவிர அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் ஹராமும், அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது மட்டும்தான் ஹலாலு அப்படின்னு இருக்குமாண்டா கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குமே இந்த ஒரு தன்மை இருக்கும். சில பேருக்கு மீன் பிடிக்காது, சில பேருக்கு சிக்கன் பிடிக்காது, சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, சில பேருக்கு சோறே பிடிக்காது, சில பேருக்கு தயிர் பிடிக்காது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளில் என்ன செய்யும், விருப்பம் இல்லாமல் இருக்கும். இது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தை சார்ந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சிலது பிடிக்காமல் இருக்குது. மருதாணி வாடை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அதனால தான் ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் மருதாணி வைக்க மாட்டாங்கன்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிலது பிடிக்காமல் இருக்குது. அப்போ சிலது பிடிக்காமல் இருந்ததில் ஒன்று இந்த உடும்பு என்பது. ஆனால் உடும்பு ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காததுனால ஹராம் ஆச்சா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கலைங்கிறது உண்மை, கன்ஃபார்மான செய்தி. பிடிக்கலை என்ற காரணத்தினால் ஹராமான்னு கேள்வி வேறு கேட்குறார் அவர். ஹராமுன் ஹுவ, இது ஹராமான்னு கேட்கும்போது இல்லைன்னு பதில் சொல்லிடுறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காமல் போனது அவங்க இயல்புனால் பிடிக்காமல் போணுச்சே தவிர வஹீனால் பிடிக்காமல் போகலை. பட்டாடையை கொண்டு வர்றாங்க, அதை தூக்கி எறிஞ்சிட்டு அதை இதெல்லாம் இரையச்சம் இல்லாதவர்களுக்குரிய ஆடைன்னு என்ன செய்கிறாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு ஹதீஸ் வருது. அது இயல்பில் பிடிக்காது கிடையாது. அது இரையச்சத்தை காரணம் காட்டி சொல்கிறதுனால அது மறுமை சம்மந்தப்பட்டதுக்காக வேண்டி தான் அது வெறுத்துருக்குறாங்கன்னு விளங்குது. அப்படிப்பட்டது இது இல்லை. இந்த உடும்பு பிடிக்காமல் போனது என்பது
அவங்களுடைய சுபாவத்துக்கு அவங்களுடைய தன்மைக்கு அது பிடிக்கலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருள் பிடிக்காத மாதிரி அவங்களுக்கு இது பிடிக்கலை. அப்போ அவர்களுக்கு பிடிக்காமல் போய் இருந்தும் கூட அது ஹராமாச்சா, வெறுக்கத்தக்கதாச்சா, குற்றமாச்சானா ஆவலை. ஏன் ஆவலை? இது வஹீயில் பிடிக்காமல் போகல. உங்களுக்கு வஹீயில் வந்து எல்லாமே ஹலாலாக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹலாலாக்கின ஒன்று பிடிக்காமல் போச்சு. அப்போ அவர்களுக்கு பிடிக்கலைங்கிறத நம்ம அது கணக்கில் எடுத்துக்கொள்வோமா? ரசூலுல்லாஹ் உடம்பு சாப்பிட்டதில்ல, அதனால் உடம்பு நம்ம சாப்பிடக்கூடாது யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது ஃபத்வா கொடுத்துருக்காங்களா? கொடுக்க முடியாது. ஏன்? அதில் தெளிவாகவே அந்த கேள்வியை கேட்டு ஆன்சர் வாங்கிவிட்டார் அவர். இந்த விஷயத்துக்கு சொல்லவே முடியாது. அவர் கேட்குறாருல ஹராமாண்டு, ஹராமுன் ஹூவன்னு கேட்குறாரு, இல்லைன்னு பதில் சொல்லியாச்சு. அப்போ அதனால் இதை வந்து யாரும் உடம்பு கூடாதுன்னு சொல்லவே முடியாது. விரும்பினா சாப்பிடுங்க, விரும்பாட்டி விட்டுட்டு போங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ நம்ம இதில் என்ன விளங்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து வஹீல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் நமக்கு மார்க்கமாகுமே தவிர, வஹி அல்லாத முறையில் ஒன்று அவங்களுக்கு வெறுக்கத்தை பிடிக்காவிட்டாலும், ஒன்று பிடித்தாலும், அதெல்லாம் நமக்கு சில தானே ஒரு விருந்துக்கு போவாங்க, அதில் வந்து சுரக்காயில் ஒரு குழம்பு செஞ்சு வச்சுருப்பார், சுரக்காயெல்லாம் தேடி தேடி சாப்பிடுவாங்கன்னு இருக்குது. இது வஹீல உள்ளதா? அப்படி சில ஆளுக்கெல்லாம் பயன் பண்ணுறாங்க. எனக்கு சுரக்காய் சாப்பிட்ற சுண்ணத்துக்காக செஞ்சாங்க. இது அவங்களுக்கு அந்த சுரக்காய் பிடிக்கிறது வந்து 40 வயசுக்கு நபி ஆனோன்னு தான் பிடிச்சிச்சா? எப்பவும் பிடிக்கும். அது அவர் உணவு பழக்கத்திலேயே அவர்களுக்கு இந்த சுரக்காய் வந்து ஒரு பிடித்த உணவாக இருந்தது. அந்த பிடித்த வகையில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு விருந்துக்கு போனால் சுரக்காயை தேடுவாங்க. சுரக்காய் குழம்பு வச்சாங்கன்னு சொன்னால் குழம்போடு சேர்த்து சுரக்காயை தேடி எடுத்து சாப்பிடுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சுரக்காய் பிடித்திருக்கிறது. பிடித்தது வஹீலே பிடிச்சிச்சு, வஹிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு சுரக்காய் இன்னும் 1,00,000 பேருக்கு பிடிச்சிருக்கும், சில 1,00,000 பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா, நபி ஆகிறதுக்கு முன்னாடி அதான் சாப்பிட்ருக்குறாங்க. திரும்ப வஹி வந்து இனிமேல் சுரக்காயினை விரும்பு, அப்படியா சுரக்காயை பிடிச்சிச்சு சுரக்காய் பிடிச்சிச்சு. அவன் பிடிக்கும். எப்போ பிடிக்கும்? எப்பவும் பிடிக்கும். 35-39 வயசுலேயும் பிடிக்கும், 25 வயசுலேயும் பிடிக்கும், 40லேயும் பிடிக்கும், 50லேயும் பிடிக்குது. அவங்களுக்கு பிடித்த உணவு என்பது அவங்க சுபாவம் சார்ந்த ஒரு விஷயமா, வஹி சார்ந்த விஷயமா? அவங்க சுபாவம் சார்ந்த ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தான் அந்த சுரக்காய் வந்து அவங்களுக்கு பிடித்ததுனால அது வந்து சுன்னத்தாக ஆகவில்லை. உடும்பு பிடிக்காத காரணத்தினால அது ஹராம் ஆகவில்லை. ஏன்? இந்த பிடித்தலும் பிடிக்காமல் போனதும் வஹியின் அடிப்படையில் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி பிரித்து எடுத்து விளங்கி வச்சுக்கிட்டு, இப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ரசூல் அல்லாதவர்களுக்கு பேசும்போது கண்ணை மறைச்சது. அப்படியே அந்த ஒரு பாயிண்டில் நீ சிந்திக்க வேணாம். சஹாபா பின்பற்றணுமாங்க, சஹாபி சிறப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சரே பண்ண சிறப்புக்கு இந்த சிறப்பில் பொய்யும் சொல்கிறாங்க, உண்மையும் சொல்கிறாங்க. அவ்வளவே நான் ஒத்துக்குருவோம். அதனால் இப்போ என்னப்பா வஹி வருமா? அந்த ஒரு கேள்விக்கு சொல்லுங்கள். அது வஹியில் சொல்லுவாரா, அவராக சொல்கிறாரா? வஹியில் சொன்னார்னா எடுத்துக்காட்டு வஹியை. அவர் வஹியில் சொல்லுவாரே ஆனால் இந்த குர்ஆன் வசனம் இருக்குது, இந்த இருக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு சொன்னாரே ஆனால் அது வஹியில் உள்ளது. வஹி இல்லாமல் சொல்லுவார்னு கேட்டால், அது ரசூலுல்லாஹ் வஹி இல்லாமல் சொன்னாங்க ஏற்றுக்கிற மாட்டேன், இவரை சொல்லி அப்படி வரவானமா? நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் வஹி இல்லாமல் செஞ்சதே மார்க்கம் இல்லைங்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாதவங்களுக்கு வஹி இல்லவே இல்லைன்னு நல்லா தெரியுது. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் பிரித்து பார்க்க முடியுமே தவிர, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து சஹாபாக்களுக்கு வந்து வஹி இல்லாத 2 பிரிக்க முடியுமா? 2 பிரிக்க முடியும், ரசூலுல்லாஹ் தான் பிரிக்க முடியும். அப்போ 2 பிரிக்க முடியுற இடத்துல பிரித்து பார்த்துட்டு, இது வஹின்னா ஃபாலோ பண்ணுங்கள், வஹி இல்லைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அதே மாதிரி வந்து இன்னொரு செய்தியை பாருங்கள். இது வந்து புகாரியில் 2903. இதில் என்ன ஒரு சம்பவம்னு கேட்டால், உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து கடுமையான முகத்தில் கடுமையான காயம் ஏற்படுகிறது, தாடையெல்லாம் வெட்டப்படுகிறது, பற்கள்லாம் சிலது கொட்டி போயிடுச்சு. அந்த இரும்பு சங்கிலி போட்டிருப்பாங்கள்ல, இரும்பு தொப்பி மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் இப்படி சங்கிலியாக இருக்கும், அதெல்லாம் போய் உள்ளே போய் கிழிச்சு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகி போயிடுச்சு. அப்போ வந்து மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க. ரத்தம் பீரிட்டு அடிக்குது, போர்க்களத்திலேயே ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் வந்து
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அது உஹது வந்து மதீனாவுக்கு பக்கத்துலான இருக்குது. அவங்களும் அந்த கூடமாட வேலை செய்வதற்கு அவங்க மகளும் போயிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, உடனேயே இது பேரிச்சம் பாய் இருக்குல்ல, பேரிச்சம் ஓலையில் செஞ்ச பாய், அந்த பாயை எடுத்து அதை தீ வச்சு கொளுத்தி அது எரிஞ்சு முடிஞ்சவொன்னே உள்ள சாம்பலை எடுத்து அதை என்ன செய்கிறாங்க, அந்த காயத்தில் அப்படி வைக்கிறாங்க. அந்த ரத்தம் ஓடுற இடத்துல வச்சு அமுக்குறாங்க. நின்றுச்சு ரத்தம். ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஓடுன்ற ரத்தத்தை நிப்பாட்டணும். ரத்தம் மொத்தமாக ஓடிட்டா உயிருக்கு ஆபத்தாக போயிடும். அப்போ ரத்தத்தை நிப்பாட்டணும் என்பதற்கு என்ன செய்கிறாங்க, சாம்பலை எடுத்து அதை வைக்கிறாங்க. வச்சோடனே அப்படியே ரத்தம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சாங்க. அப்புறம் பொருளை கலந்துக்கிட்டாங்க. பிறகு நாளடைவில் குணமாயிருக்கும். அது ஒரு விஷயம். இப்போ ரசூலுல்லாவுக்கு ஏற்பட்ட ரத்தம் பயங்கரமான ஒரு ரத்த ஓட்டம் ஏற்படும் பொழுது இந்த சாம்பலை வச்சு பூசிட்டாங்களே, இது வகையில் வந்ததா? ரசூலுல்லாஹ் மூர்ச்சாகி கிடக்கிறாங்க. ஃபாத்திமாவுக்கு வகி வருமா? அப்போ அது வகையில் எதை செஞ்சாங்க? இந்த சாம்பலை பூசினாங்களே, அது வகையில் செஞ்சுருக்க இயலாது. அப்போ இது என்ன? இது அந்த காலத்து மருத்துவ முறை. இது அந்த காலத்தில் வந்து யாருக்கு ஏற்பட்டாலும் இதை செய்வாங்கன்றதுனால டக்குன்னு செய்கிறாங்க அவங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருக்க போய் தான் யோசிக்காமல் அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. எப்போ காயம் ஏற்பட்டாலும் ரத்தம் ஓடுற நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சாம்பலை வச்சு பூசுவாங்க. அந்த சாம்பலை வச்சு பூசுறது என்பது வந்து இன்றைய நவீன உலகத்தில் கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து பல சைடு எஃபெக்ட்லாம் உண்டாக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொன்னாலும் கூட அது ரத்தத்தை நிப்பாட்டும். அவங்களுக்கு மஸ்ட்டு எது தேவை இருக்குது இப்போதைக்கு? ரத்தத்தை நிப்பாட்டணும். அதனால் சில பின்னடைவுகள் வந்தால் பரவாயில்லை. ரத்தத்தை நிப்பாட்டினா தான் உயிருக்கு ஆபத்துங்கிறது தப்பிக்க இயலும் என்பதற்கு அவங்க பயன்படுத்தி கொண்ட ஒரு முறை. அப்போ இதை ரசூலுல்லாவுக்கு அவங்க மகள் செஞ்சாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் வந்து அது சரி மூர்ச்சை தெளிஞ்ச பிறகு எப்படி நீ வந்து எனக்கு சாம்பலை பூசணுன்னு கேட்கவும் இல்லை. அப்படின்னா அதை அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. சாம்பல் பூசுனதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு இனிமேல் யாருக்கும் செய்யாதீங்க அப்படி சொல்லலை இல்லை. அப்போ இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதும் ஃபாத்திமா நாயகி செஞ்சதும் வஹீலையா? அல்லாஹ்ட்டருந்து உத்தரவு வந்து இது செஞ்சாங்களா? இதெல்லாம் அந்த ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒரு வைத்திய முறை இருக்கும். இன்னும் செஞ்சால் இதை தான் செய்யணும் அப்படின்னு இந்த பாட்டி வைத்தியம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இதுதான்ன்றதை எல்லோரும் அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயத்தில் என்னது, இந்த மாதிரி ஒன்றை அறிஞ்சு வச்சு செஞ்சாங்க. இதை வந்து ஹதீஸில் இருக்குது. இதை வைத்து கொண்டு உங்களில் யாராவது காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டிய அஜர்த்து பயான் பண்ணுவார். இப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்போது காரில் போணுச்சுன்னா சாம்பலை கொண்டு போங்க, ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் சாம்பலை பூசுங்கன்னு சொல்லுவாரா? அந்த சாம்பலை பூசிட்டு இப்போ டாக்டரை கொண்டு போனால் டாக்டர் நம்மளை ஏற்றுக்குருவானா? ஏன்டா கூறு கட்டவங்களா இப்படி கொண்டு வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிருமாடான்னு கேட்க மாட்டான். ரத்த நிப்பாட்டின்னு ஓகே, அதை தாண்டி வேறு விஷயம் அந்த காலத்தில் வேறு விஷயம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கூட ஏற்படாது. ஏன்னு கேட்டால் இப்போ உள்ள மாதிரியான பலவீனம் அன்றைய மக்களுக்கு இல்லை. ரசாயனம் இது கிடையாது, உடல் உழைப்பு இருந்தது. அவங்களுக்கு இந்த சாம்பலை பூசுறதுனால வேறு மாதிரியான பிரச்சனைகள் வருமானா அந்த நோய் எதிர்ப்பு சக்திலாம் அவங்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிரும். இன்றைக்கி வந்து ஒரு 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 அஜர்த்துக்கு இந்த மாதிரி வந்து காயம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, அங்கனுக்குள்ளே உடனே சாம்பலை தூக்கி பசுவாங்களா, டாக்டரை கூட்டிகிட்டு போவாங்களா? ஒரு துணியை வச்சு கட்டி டக்குன்னு என்ன செய்வாங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது இது கிடையாது, சுண்ணத்து கிடையாது, சாம்பலை தான் பூசணும் சுண்ணத்துன்னு யாராவது சொல்லுவீங்களா? நமக்கு வந்தால் நம்ம சொல்லுவோமா? அடுத்தவருக்கு வந்து அவர் தான் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. விளங்குது உங்களுக்கு என்ன விளங்குது? இது சாம்பலுங்கிறது வந்து இது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. இது அபூஜைகளுக்கு காயம் ஏற்பட்டாலும் அதான் செஞ்சுருப்பான். விளங்குதா? அபூஜைகளுக்கு காயம் ஏற்பட்டாலும் அவனை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்க, இதை தான் செஞ்சுருப்பாங்க. செஞ்சதுக்கு நான் ஆதாரம் தேட வேண்டியதில்லை. அந்த வழக்கத்தில் இருக்குமானால் எல்லோரும் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ ரசூல்லா காலத்தில் ஒட்டகத்தில் ரசூல்லா போனாங்கன்னு இருக்குதா? ஒவ்வொருத்தரும் போனாங்கன்னு தேட வேண்டியதில்லை. அபூஜையில் போனான்னு ஆதாரம் தேடணுமா? எல்லோரும் அப்படி தான் எல்லாம் போயிருப்பாங்க. சிலதுக்கு ஆதாரம் தேட தேவையில்லை. அப்போ இதில் வந்து அந்த ஊரில் இதை ஒரு மருத்துவமாக விளங்கி வச்சுருந்தாங்க. இன்றைய காலத்தில் இது நல்ல மருத்துவம் கிடையாது, இதை செய்யக்கூடாது. இன்றைய காலத்தில் சாம்பலை பூசுறது என்பது அதோட அந்த சாம்பல்லேருந்து சில பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும், உடம்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும்தான் வழின்ற இந்த காலத்தில் செஞ்சாங்க அவங்க. அது இல்லாத வழிகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வைங்களேன்.
இப்போ இதை சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சுன்னத்து என்றோ பரலி என்றோ ரசூலுல்லாவுக்கு தான் செய்யப்பட்டுச்சு, அதனால் அனைவரும் என்ன செய்யுங்க, காயம் ஏற்பட்டுச்சுன்னா சாம்பலை வச்சு பூசிக்கிறங்க, சாம்பலை வச்சு அமைக்கிறங்க, பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுதான் மார்க்கத்தில் சுன்னத்துன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவங்களுக்கு உள்மனது சொல்லுது ரசூலுல்லாவுடைய செயல் ரெண்டு வகை இருக்குன்னு விளங்குது. அடிமனசில் இருக்குது, அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்து சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த அந்த சம்பவத்தை பாருங்கள், எப்படி வருது. லம்மா குசிரத்து பைலத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஅஸிஹி, ரசூலுல்லாவுடைய தலையில் இருந்த அந்த கவசம், அந்த தொப்பி உடைந்த பொழுது, உதுமிய வஜுஹு, அவங்களுடைய முகத்தில் இரத்தம் காயம் ஏற்படுத்திய பொழுது, குசிரத்து ரபாயத்துஹு, அவங்களுடைய கடவாய் பற்கள்லாம் உடைக்கப்பட்ட பொழுது, அந்த போரில் வால் வெட்டுனால உடைக்கப்பட்ட பொழுது, காண அலி அவர்கள் எஃப்தலிபில் மாய் ஃபில்மிஜன், இந்த கேடயத்தில் தண்ணீரை கொண்டு வந்துவாங்க. ஃபாத்திமா தகசிலு, ஃபாத்திமா அந்த கேடயத்தில் தண்ணி கொண்டு வந்து அதை கழுவி விட்டுட்டு, ஃபலம்மா ராத்தி தமத் எசீது அலல் மாய், தண்ணீரை மிஞ்சி ரத்தம் கொப்பளிச்சிக்கிட்டு வரும்போது என்ன செய்கிறாங்க, அமதத் இலா ஹசீரின், ஒரு பாயை எடுத்து ஃபஹரகத்துஹா, அதை எரிச்சுன்னா சாம்பலாக்கி, வால்சகத்துஹா அலாஜுருஹி, அந்த காயத்தின் மீது நினைஞ்சாங்க, அதில் வந்து ஒட்டினார்கள், சாம்பலை அப்பினார்கள், பூசினார்கள். ஃபரகா தமு, ரத்தம் நின்றது அப்படின்னு வருது. அப்போ இது வந்து ஆதாரப்பூர்வமான சம்பவம் தானே. சம்பவம் ஆதாரப்பூர்வமானது, மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. சம்பவம் ஆதாரப்பூர்வமானது, இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கும் வகைக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த எத்தனை வைத்திய முறைகள் இருக்குது, அந்த வைத்திய முறைகள் இன்றைக்கி சரியாக வருமா? அந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு காலத்தில் அவங்க பகுதியில் ஒரு வைத்திய முறையை கடைப்பிடித்திருப்பார்கள். அது அந்த தான் இன்றைக்கி கடைப்பிடிக்க இயலுமான்னா இயலாது. இன்றைக்கி அதை விட எந்த வைத்திய முறையாக இருந்தாலும் அதை விட பெட்டரான முறை இன்றைக்கி வந்துருச்சு. அது நாட்டு வைத்தியமாக இருந்தாலும் சரி, அல்லது யூனானியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அலோபதியாக இருந்தாலும் சரி, எந்த வகை வைத்தியமாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு இருந்த வைத்தியத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் மேம்பட்ட வைத்தியம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இதை தான் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இதை தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நம்ம ரத்தம் குத்தி எடுப்பாங்கள்ல, ரத்தத்தை குத்தி எடுப்பாங்க, அதிகமாச்சுன்னா ரத்தம் ஜாஸ்தியாக போயிடும். இந்த ரத்தம் இருக்கனால பெரிய பிரச்சனையாகணுன்னா, ப்ரெஷர்லாம் அதிகமாகிடும்னா, ஒரு உடலில் ஓட்டையை போட்டு, தலையில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு கம்பு மாதிரி உறிஞ்சி ரத்தத்தை கொஞ்சம் குறைக்குவாங்க. குறைச்சோன்னு என்ன ஆயிரும், கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். இது வந்து ஹிஜாமான்னு இதுக்கு பேர். இந்த வைத்தியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இது வஹீல செஞ்சாங்க. இதுக்கு வஹீ ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வஹீ கிடையாது. அன்றைக்கு இருந்த ஒரு மருத்துவ முறை, அன்றைக்கு அது பயன் தந்து இருக்கலாம், இன்றைக்கு அது பயன் தந்தால் நீங்கள் செய்யுங்க, இல்லாட்டி அது செய்ய தேவையில்லை. அப்போ இதை சுன்னத்தில் சேர்ப்பீங்களா? பழைய காலத்து வைத்திய முறை நம்ம இப்போவும் செய்யலாம். சில வைத்தியங்களை நம்ம என்ன செய்கிறோம், அந்த மஞ்சள் பத்து போடுறோம், ஜலதோஷமாக இருந்துச்சுன்னா மஞ்சளை பூசி நெத்திலெல்லாம் பூசுகிறாங்க, வெங்காயத்தை அரைச்சி பூசிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. இதுக்கு மார்க்க கலர் கொடுக்காதீங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சு இருந்தாலும், ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சு இருந்தாலும், இதை என்னென்னு நீங்கள் எடுத்துக்கிறனே, ஒரு மருத்துவ முறை அவங்க செய்கிறாங்கன்னா அந்த ஊரில் அந்த முறை இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நபி அவர்களுக்கு முந்தைய அதை தான் செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய எதிரிகளும் இதை தான் செஞ்சுருப்பாங்க, அந்த பகுதியில் உள்ள எல்லாருமே இது தான் வைத்தியமாக வச்சுருப்பார்கள். அப்போ வஹீ கிடையாது, வஹீனால் இது செஞ்சது இல்லை. அப்போ வஹீனால் செஞ்சது இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும் பொழுது அதை மார்க்கத்தில் முடிச்சு போடக்கூடாதுன்னு நினச்சி தான் இது ஒரு சுன்னத்துன்னு நம்ம யாரும் என்ன செய்கிறது, அதை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. நபி வழி மருத்துவம்னு ஒரு கூட்டம் கிளம்பி என்ன செய்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி வழி மருத்துவம்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. மருத்துவம் சொல்லி கொடுக்குற ரசூலுல்லாஹ் வரவே இல்லை, விளங்குதா? மருத்துவத்தில் எது ஹலால் ஹராமுன்னு அதை சொல்லித்தரதுக்கு வந்தாங்களே தவிர மருத்துவத்தில் வந்து வைத்தியராக என்ன செய்யலை, நாட்டு வைத்தியர் மாதிரி ஆக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஏதோ நாட்டு வைத்தியர் மாதிரி ரேஞ்சில் கொண்டு போய் வச்சு எதுக்கெடுத்தாலும் நபி வழி மருத்துவம்னு கதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அது ஒரு வேலைகள் ஓடிக்கொண்டிருக்காங்க. செய்கிற வைத்தியத்துக்கு வைத்தியத்துறை நன்மையை சொல்லி நீ ஆள் பிடிக்கணுமே தவிர இதுக்கு ஏன் நபியை போட்டு இழுக்கிறாங்க. அது அந்த மாதிரி ஃப்ராடு பண்ணக்கூடியவர்கள் செய்கிறார்களே தவிர இது மார்க்கத்தில் அப்படி இருக்காங்கன்னா இல்லை. இதை திப்பன் நபின்னு புஸ்தகங்கள் எழுதி வச்சுக்கிறாங்க, நபியுடைய வைத்திய முறை அப்படின்னு சொல்லி. நபி வைத்தியமும் அது கிடையாது, அந்த காலத்து வைத்தியம். நபி வைத்தியம்னு சொல்கிறாங்க. அப்போ நபியின் உணவுடைய புஸ்தகம் எழுத மாட்டேங்கிறீங்க, திப்பன் நபின்னு போடுறீங்க,
நபியுடைய வைத்தியம்னு சொல்லிட்டு இதை வந்து மார்க்க முத்திரை குத்துறீங்களே, அப்போ என்ன செய்யணும்? திப்ப நபவி போட்ட மாதிரி லிபாச நபவி, நபியுடைய ஆடை அப்படின்னு போட்டு இதை தான் எல்லோரும் போடணும், சுண்ணத்துன்னு போட்டு புத்தகம் போட்டு பார்ப்போம். அதில் உனக்கு வியாபாரம் கிடையாது, லாபம் கிடையாது. திப்பில் வியாபாரம் இருக்குது, திப்புனா வைத்தியம். திப்பில் வந்து உனக்கு வியாபாரத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நபி முத்திரைன்னு போட்டு அது மாதிரி எல்லாம் புஸ்தகங்கள் எழுதி அதை வந்து தொழிலாக்கி, குறிப்பாக அந்த யூனானின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்லாம் இந்த வேலையை செய்வாங்க. சில பேர் யூனானியாக செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா இது நபியுடைய பேரை பயன்படுத்துவாங்க. செய்யக்கூடாது. இது நபியை செஞ்சாலும் இது வகையில் செஞ்சது இல்லைல்ல, நபி செஞ்சாலும் இது வகையில் செஞ்சது கிடையாது. அப்போ நம்ம வகையைத்தான் பின்பற்றணும் என்பது அழகாக வழங்குது பாருங்கள். ரசூலுல்லாவை எடுத்துக்கொண்டு முகமதை உனக்கு அறிவிக்கப்பட்ட வகையை பின்பற்றுறது, மீதி உள்ளதில் உன் விருப்பம். மார்க்கம்னா நீ எதையும் செஞ்சிடக்கூடாது, உலக விஷயம்னா செஞ்சுட்டு போ அப்படிங்கிறதான இதுக்கு அர்த்தம். அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பரீராண்டு ஒரு அம்மா வந்து ஆயிஷா நாயிட்ட அடிமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டாங்க. அப்போ அடிமையாக இருந்த நேரத்தில் வந்து முகைஸ்ன்னு ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பரீரா அவங்க கணவர் வந்து முகைஸ். இவங்க அடிமையிலேருந்து விடுதலை ஆனோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் அடிமையாக இருக்கார், இவங்க அடிமையாக இல்லை. இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை. நமக்கு எப்படி இந்த அடிமையோட மரம் வாழ்கிறது அப்படின்னு நினச்சி அவர் வந்து வேணான்னு என்ன செய்கிறாங்க. பொதுவாக பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஹுலாங்கிற புருஷன் பிடிக்கலன்னா அது வேணான்னு சொல்கிற உரிமை இருக்கிறது. அந்த உரிமை அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து வேணான்ட்டாங்க. ஆனால் இவர் பயங்கரமாக அந்த பரீராவை ரொம்ப நேசிக்கிறார். யார்? முகைஸ் வந்து பரீரா மேலே வந்து பயங்கரமாக விரும்புகிறார். இந்த அம்மா என்ன செய்யுதுன்னா வேணாங்குது. அப்போ வேணான்னு சொன்னவொன்னே வேணாண்டா அந்த முறைப்படி ஏதோ ஒன்று பிரிஞ்சிட்டாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பரீராவுக்கு பின்னாடியே போகிறது, அழுதுகிட்டே போகிறது, என்னை விட்டு நீ போயிடாதேங்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து என்ன செய்கிறாரு, அவர் கேட்குறார். இது வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இதை இந்த நிலையை பார்த்துட்டு அல்லது கேள்விப்பட்டுட்டு அவங்க அப்பாஸ்கிட்ட பெரியாப்பாட்ட கேட்குறாங்க, அப்பாஸை நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த முகைஸ் வந்து எவ்வளோ இந்த பரீரா விரும்புகிறாரு, இந்த அம்மா எவ்வளோ வெறுக்குதுன்னு கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இந்த அம்மா பரீராங்கிறவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க அவரை. இதுக்கு பிறகு விடுதலையான பிறகு அவர் வந்து எப்பவும் போல் அந்த பரீராவை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அதை கவனித்து இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் பரீராவுக்கு போட்டு பேசுவோமே, பரீராவுக்கு போயிட்டு அந்த மூவிஸோடு வாழ்கிறதுக்கு பேசுவோமே நினச்சி அவங்க கேட்குறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் ராஜஅதிஹி, நீ அவர்கிட்ட திரும்பி சென்றுடலாமே, வேணான்னு சொல்லிவிட்டீல, நீ அவர்கிட்ட திரும்பி சென்றுடலாமே, மார்க்க முறைப்படி சென்றுடலாமேன்னு வச்சுக்கிறேன், நீ அவர்கிட்ட திரும்பி சென்றுடலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, யார் ரசூலல்லாஹ் தஅமுருனி, அவங்க என்ன கேட்குறாங்க, தஅமுருனி. தஅமுருனின்னு அந்த கேள்விக்குறி மறைஞ்சு நிற்கும். தஅமுருனின்னா நீங்கள் இதை எனக்கு கட்டளையாக சொல்கிறீர்களா, அவரோட சேர்ந்துக்கன்னு சொல்கிறீங்களே, இது கட்டளையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இல்லை இன்னமான, இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலை பாருங்கள், இன்னமான அஸ்ஃபவ், நான் ஒரு பரிந்துரை தான் உனக்கு செய்கிறேன், கட்டளையெல்லாம் போடலை, ஒரு ரெக்கமெண்டேஷன், அவருடைய பரிதாப நிலையை பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன காலத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க, லா ஹாஜத் அலி ஃபீஹி, எனக்கு அவர் தேவை கிடையாது, ஒரே வார்த்தையாக முடிச்சிச்சு அந்த அம்மா. இதில் வந்து இந்த அம்மா ரசூலுல்லாவை மீறிய குற்றவாளி ஆவாங்களா? அதாவது ரசூலுல்லாஹ் வந்து சேர்ந்து வாழ்ந்து சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அந்த அம்மா வந்து மாட்டேன்னு சொல்லிப்பிடிச்சு. மாட்டேன்னு சொன்னவுடனே வந்து இது அவங்க குற்றவாளி ஆவாங்களான்னா, என்ன ரசூலுல்லாஹ் கட்டளை மீறப்பட்டிருக்குல்ல, ரசூலுல்லாவுடைய கட்டளை மீறி தான் இருக்கிறாங்க. நீ சொன்னாலும் எனக்கு தேவையில்லைன்னு என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் டைரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதை என்ன செய்யுது அம்மா வந்து கேட்டுவிட்டு அதெல்லாம் முடியாது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை மீறிட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. எந்த ஒரு அறிஞராவது இதுக்கு அந்த அர்த்தம் கொடுத்தாங்களா? இந்த அம்மா பெரிய குற்றவாளி, கட்டளை மீறி விட்டார்கள்னு கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அந்த அம்மா தெளிவாக கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, நீங்கள் சேர்ந்து வாழ சொல்கிறீங்க,
சேர்ந்து வாழ்கிறது தான் மார்க்க சட்டம் என்று சொல்கிறீங்களா, அல்லது உங்களுடைய விருப்பத்தை சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. வகியில் சொல்கிறீங்களா? வகி இல்லாமல் ஒரு மனிதர் விரும்புவோம்ல, ஒரு 2 பேர் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்க, புருஷன் முன்னாடி சண்டைன்னா மனுஷன் போய் இடையில் நுழைஞ்சி சேர்ந்துக்கிறங்களேன், பிரச்சனை கொஞ்சம் மறந்துடுங்க, இப்படி தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, இப்படி புண்ண அப்படி பேசுவோம்ல. இப்படி சொல்கிறீங்களா? நம்ம அழகாக கேட்குது, அழகாக கேட்டு கொண்டு தான் என்ன செய்யுது. கட்டளைன்னு சொல்லியிருந்தால் அந்த அம்மா மீறி இருக்காது. கட்டளை இல்லை, மார்க்கத்தை சொல்ல முடியாதுல்ல. ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையும் கொடுத்துவிட்டு அதெல்லாம் கிடையாது சேர்ந்து வாழுன்னு உத்தரவு போட முடியாது. அந்த உரிமையை எல்லாம் வழங்கிட்டான். எந்த உரிமையை? கணவனுக்கு பிடிக்காட்டி மனைவிட்ட பிரிகிறது, மனைவி கணவன்கிட்ட பிரிகிறதுங்கிற உரிமை 2 பேருக்கும் வழங்கிட்டான். அதில் அடிமையாக இருந்து விடுதலையானவர்களுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அந்த உரிமை அடிப்படையில் அவங்க அதை செய்யும் பொழுது அந்த உரிமை நீ பயன்படுத்தாதுன்னு கட்டளை போட முடியுமா? அதான் அந்த அம்மா கேட்குது. ராஜத்திகின் ரசூல்லா கேட்குறாங்க, நீ அவரை திரும்பி வாழலாமேன்னு கேட்கும் பொழுது ரசூல்லாட்ட அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்களா? தான் முக்கியமானது. என்ன கேள்வி? தமுருனி, நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணுறீங்களா? ஆர்டர் ஏன் கேட்குறாங்க? ஆர்டர்னால் இது மார்க்க கட்டளையான்னு கேட்குறாங்க. இது மார்க்கப்படி நான் சேர்ந்தான் வாழணுமா? பிரியது உரிமை இல்லையா? அதுதான் எனக்கு உரிய சட்டமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை, இன்னமா ஆனால் அஷ்ஃபவ், நான் ஒரு பரிந்துரை செய்கிறேன், நானாக செய்கிறேன். அதாவது மார்க்கத்தில் உனக்கு பெரிய உரிமை இருந்தாலும் சேர்ந்து வாழணும்னு சொல்ல மாட்டோமா? எத்தனை பஞ்சாயத்து, குடும்ப பஞ்சாயத்து வரும், தலாக்கு குழாண்டு வரும். நம்ம 2 பேருக்கு நம்ம என்ன அறிவுரை சொல்லுவோம்? முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லுவோம். சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிருமா? அந்த பெரிய உரிமை இல்லைன்னு ஆயிருமா? அது இருக்குது. நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேன், அட்வைஸ். இது அட்வைஸாக கட்டளையான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? அட்வைஸாக கட்டளையான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன பதில் சொல்கிறாங்க? இது அட்வைஸ் தான். இன்னமும் ஆனால் அஷ்ஃபவு, நான் பரிந்துரை தான் செஞ்சேன். அப்போ அட்வைஸ்னால் எனக்கு வேண்டியில்லை, அட்வைஸை கேட்க தேவையில்லை, கட்டளை தான் கேட்கணும். மார்க்க கட்டளைனா கட்டுப்பட்டு ஆகணும். வகி இல்லாமல் அவங்க விரும்பி இருக்கிறாங்க. மார்க்க கட்டளைனா வகியில் வந்ததாயிரும். வகி அடிப்படையில் இதை சொல்கிறீங்களா, நீங்களா சொல்கிறீங்களான்னு நம்ம கேட்குது. இல்லை, வகி அடிப்படையில் சொல்ல, வகி தான் கொடுத்துருச்சு அந்த உரிமையை, பிரிந்து கொள்கிற உரிமையை அந்த பெண்ணுக்கு கொடுத்தாச்சு வகி. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், வகி இல்லாமல் நான் சொல்லலாமா, நானாக தான் சொல்கிறேன், சும்மா பரிந்துரை தான், ரெக்கமெண்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, காலத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க, லா ஹாஜத் லீ ஃபீஹி, அவரிடம் எனக்கு தேவை கிடையாது. நேருக்கு நேர, முகத்துக்கு நேர ரசூல்லாட்ட வந்து அவங்க சொல்கிற கட்டளை மீறி போகிறாங்க. இவங்க கட்டளையை மீறவில்லை. ஏன் மீறலைன்னு கேட்டால், இது மார்க்க விஷயம் கிடையாது, இதில் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கள வாழ்கிறது அவங்க தான். அட்ஜஸ்ட் பண்ண இயலும்னா பண்ணுவாங்க, இயலாதுன்னு அவங்க பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா இது போய் அவர்கிட்ட போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவருடைய முகீஸுடைய பரிதாபத்தை பார்த்துப்புட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டு இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பரீர் அழகாக விளங்கியிருக்காங்க பாருங்கள் மார்க்கத்தை. மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலு கட்டுப்படணும் தான். எதில் கட்டுப்படணும்? வஹீயில் சொன்னால் தான் கட்டுப்படணும். வஹீ இல்லாமல் அவங்க விருப்பமாக சொன்னால் நம்ம விரும்பினா ஏற்றுக்கிடலாம், விரும்பாட்டி விட்டுடலாம். அதை கரெக்டாக விளங்கி வச்சுருந்ததுனால தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. தமுருனி, எனக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா? அதாவது வஹீயுடைய கட்டளையான்னு அர்த்தம். வஹி மூலமாக பெரிய வஹி மார்க்க சட்டமே அதுதானா, நான் சேர்ந்து தான் ஆகணுமா அவர்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் பரிந்துரை. அப்போ இது எவ்வளோ தெளிவாக காட்டுது நமக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஒரு நேருக்கு நேரவே கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை. அந்த அம்மா மீறுகிறது, ஆனால் அது குற்றமாகவில்லை. எவரும் அதை குற்றம்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? அந்த அம்மா அழகாக கேள்வி கேட்டு நல்லா பிரித்து அறிஞ்சு தான் வேணான்னு சொல்கிறாங்க. இது ரசூல்லா வந்து அவங்க பெரிதாப்பட்டு நம்ம சொல்கிறாங்க, மார்க்கத்தை சட்டமாக சொல்லியிருந்தால் உடனே கேட்டிருப்பாங்க, ஆமாம் கட்டளை தான் அப்படின்னா ஓகேன்ட்டு போயிருப்பாங்க, மீறவே மாட்டாங்க. கட்டளைன்னா வஹி ஆயிரும். இது வஹியில் சொல்லலாமா, நானாக தான் சொல்கிறேன். அதான் இது சுருக்கமாக அர்த்தம் என்னென்னு கேட்டால், நீங்கள் வஹியில் சொல்லலாம், நீங்களே சொல்லலான்னு கேட்குது. அப்போ ரசூல்லா என்ன சொல்ல, வஹியில் சொல்ல நானும் தான் சொல்கிறேன், அப்போ எனக்கு வேணாம். அப்போ ரசூலுல்லாவுடைய சொல்ல எப்படி அழகாக பிரிக்கப்படுது இந்த ஹதீஸில், வஹி வேறு வஹி அல்லாது வேறுன்னு பிரிக்கப்படுது. அப்போ வஹி அல்லாத விஷயங்களில் ரசூலுல்லாவுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும், அதுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இவரை கண்டிச்சாங்களா, கோவிச்சாங்களா, ரசூல்லா கண்டிச்சாங்களா, இருக்கிற அம்புடு சாபாக்கள் கூடி நின்று என்ன நீ எப்படி ரசூல்லா மீறி விட்டாய் அப்படின்னு கேட்டாங்களா? கேட்கல. மீறவெலாம் இல்லை. அவங்க ரசூலுல்லாவா சொன்னதே அவங்க மீறவில்லை, மனிதராக சொன்னதை தான் மீறினார்கள். ரசூலுல்லாவா சொன்னால் வஹியில் சொல்லணும்ல, வஹியில் சொன்ன எந்த அன்றையும் மீறலை.
மனிதராக நம்ம இறக்கப்பட்ட எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, பெரியவர்கள் சொல்லுவாங்க ஒரு அட்வைஸு, அந்த நிலையில் இருந்து கொண்டு அதை சொன்னார்கள். அதை ஊகிச்சு அந்த அம்மா விளங்கலை, கேள்வி கேட்டு பதிலை பெற்று விளங்கி கொண்டார்கள். அப்போ இப்போ என்ன விளங்குது, ரசூலுல்லாவுக்கு என்னடா இப்படி ரசூலுல்லா சொல்லி இருந்தும் கூட இது ஏன் மார்க்கமாகலை, இது ஏன் அந்த அம்மா குற்றவாளி ஆகலை? அப்படி இருந்தால் வஹீல தான் பின்பற்ற வேண்டும். ரசூலுக்கு இந்த நிலைன்னு சொன்னால் எப்படிங்க 4 இமாமுங்கிறீங்க 8 இமாமுங்கிறீங்க, எப்படி அவங்களாம் என்ன வஹி வருமா? என்ன அவங்களுடைய சிறப்பை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும். அவங்களுடைய சிறப்பு தெரியுமா போமா எல்லாம் சொல்லுவாங்க. சிறப்பு சொல்ல வந்தீங்கன்னா ரசூலுல்லாவுக்கு சிறப்பு இல்லாதால அப்போ அவங்க சிறப்பு உள்ள ரசூலுல்லாவுக்கு தானே இதை சொல்லப்படுது. நீங்கள் ரசூலா இருந்தாலும் வஹீல உள்ளதை தான் மக்கள் பின்பற்றணும். வஹி இல்லாமல் நீங்களே சொல்கிற எதையும் பின்பற்ற தேவையில்லைன்னு தான் நல்லா சொல்லிவிட்டான். இது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், வழங்கிக் கொள்ளணும். இதுக்கு இது குறித்து இன்னும் பல ஏதாவது ஒரு டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம். அதாவது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரங்கிறதுக்கு என்ன பார்க்குறோம், அல்லாஹ் தான் தீனுக்கு சொந்தக்காரன், அதில் எல்லாம் அடங்கிருச்சு. எவனும் அதில் நுழைஞ்சிக்கிட்டு ஆர்டர் பண்ண இயலாது. அதை சில நாட்கள் நம்ம விலக்கி இருக்கிறோம். அதே மாதிரி உலகத்துக்கு முதல் கட்டளையே என்ன செய்கிறது, என்னிடமிருந்து வரும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி பல இடங்களில் என்னோடய வஹியை மட்டும் பின்பற்று, வேறு ஒன்றை பின்பற்றாதான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி ரசூல் இப்போ என்ன பார்த்துருக்குறோம்னு கேட்டால், அப்போ ரசூலை எதில் பின்பற்ற வேண்டும் என்பதை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், அந்த வஹீல தான் ரசூலையே வஹீல தான் பின்பற்ற வேண்டும். ரசூலுக்கு வஹி இல்லாத செயல்பாடுகளும் இருக்கிறது. வழங்க 40 வருஷம் வாழ்ந்த மாதிரி தான் மீதி 23 வருஷம் வாழ்ந்திருப்பார்கள். அந்த 40 வருஷ வாழ்க்கையை தான் 23 வருஷம் வாழ்ந்தார்கள்னா அவ்வளவும் வஹி அல்லாது. 40 வருஷமாக வாழ்ந்தாங்கல்ல, அதில் அப்படி அதே மாதிரி வாழ்ந்தீங்க 23 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் 2 ஒன்று தானே, வஹினால் வாழலை. அதில் எது வஹின்னு சேர்ந்து கொண்டது அதை தான் பின்பற்றணும். வஹி என்பது இப்படி தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, அந்த மாதிரி அப்படி பின்பற்றணும். இப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் ஒரு ஆதாரம் இருக்குமா? மார்க்கத்துக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லாத ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவார்களே, ஆனால் இவங்க ரசூலுல்லாவை விட மேலானவர்களாக தானே பார்க்குறாங்க. சிந்திச்சு பார்க்கணும். இது குறித்த மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைச்சுவோம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.